உலகம் ஒன்று, அதில் உறையும் மானுடர் எல்லாம் ஒரே குலம் என்று ஓங்கி உலகிற்கு சொன்னவன் தமிழன். ஆனால் இன்றைக்கு இனவெறியர்கள், மொழி வெறியர்கள், பிரிவினைவாதிகள் இந்த வெற்றுப்பழியை சுமந்து கொண்டு குனிந்து நிற்கிறார். நாம் பேசுவதெல்லாம் என் பிள்ளைகளே இன உரிமை, தமிழ் தேசிய பேரினத்தின் இறையாண்மை. நாம் பேசுவது இன உரிமை அரசியல், இன பிரிவல்ல, இன வெறுப்பு அரசியல் அல்ல. நாம் பேசுவது தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை பேசுகிறோம். அதை கேட்கிறோம். இறை என்றால் அரசு, ஆண்மை என்றால் ஆளுமை கொண்ட ஒரு அரசு. என் இனத்தின் இறையாண்மை அது இல்லை என்றால் இந்த அரசு அமைந்து அதிகாரம் வந்து என்னத்துக்கு? விளைஞ்ச நெல்லை வீதியில முளைக்க போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயிர்களை எதை வச்சு அடிக்கலாம்? பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும்டா, பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும். இவங்களை கருக்கு மட்டை வச்சுதான் அடிக்கணும், கருக்கு மட்டை. அதுக்காக பயந்துகிட்டு பனை மரத்தை புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வந்தா வெட்டி அடிச்சிருவான், அடிச்சாலும் அடிச்சிருவானு பயந்து பனையப்புறம் வெட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு சட்டம் வருது, பனை மரத்தை வெட்டக்கூடாது. நம்ம தொடர்ச்சியா பேசுறதுக்கு வழி இல்ல. பனை மரத்தை பாதுகாக்கணும், அது நீர் வளத்தை உறிஞ்சி பாதுகாக்கும், மண்ணை வளப்படுத்தும். எங்க கேட்ட மாதிரி இருக்குன்னு நம்ம தான் பேசியிருக்கோம். சரி, அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாருன்னு 50 பனை மரத்தை வெட்டி சாய்க்கிறாங்க. அங்கிருந்து அண்ணன் பாருங்க அந்த அக்கிரமத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இரு, மொத்தமா போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம். அதுக்கு தான் 26 தேர்தல்ல மொத்தமா வச்சு கொளுத்தி விட வேண்டியதான். இவங்க நிலத்துல குப்பையை போடுற மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நெருப்பு மேல குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாவற்றையும் கொளுத்தி சாம்பலாக்கும்னு தெரியாம. தமிழர்கள் யார்? அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன் தமிழன்கிறான். தமிழன் தான் அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன். வையத்தார் அனைவருக்கும் அறிய செய்தவன் தமிழன். செறிந்து காணும் கலையும் பொருளும் சிறந்த செயலும் அறமும் புரிந்து நிறைந்த இன்ப வாழ்வை காண நிகழ்த்தி முன்னர் அறிய செய்தவன் தமிழன். காற்றும் காற்று கனல் மண் புனலும் வானும் தமிழர் கனவும் திறமும் கூட்டி நாற்றிசை அழகை வாழ்வை காண நயன்று முன்னால் அறிய செய்தவன் தமிழன்கிறவன். எங்கும் புலமை, எங்கும் விடுதலை, எங்கும் புதுமை கண்டவன் நீயே, கண்டதும் நீதான். அங்கு தமிழன் தோளே கண்டாய், அங்கு தமிழன் திறமை கண்டாய், அங்கு தமிழன் தோளே கண்டாய்ங்கிறான் புரட்சி பாவலன். உலகத்துக்கு எல்லாவற்றையும் அறிய தந்தவன் தமிழன். அது ஒரே இதுல நம்ம அப்பா நம்மால் வர சொல்றாங்க, அறிவை கடன் கொடுத்தவன் உலகிற்கு தமிழன். காண்டரு பொருளையும் கலனியும் கண்டவன், கடலின் பரப்பையும் கடல்நயல் சென்றவன்கிறவன். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவன், பழந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவன், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்தனன் இல்லறம் வகுத்தவன். காண்டரு பொருளையும் கலனியும் கண்டவன், கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவன். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள். பெரும்பாவளனும் தாத்தன் பெருஞ்சித்திரனர் பெருமைக்குரியவன் தமிழன். பெருமைக்குரியவன் தமிழன். தமிழ் பெருங்குடியில் பிறந்தவன், அதனாலே அவன் பெருமைக்குரியவன். புதுசா தமிழ்நாடு வைக்கல, அண்ணா அவர்களே சொல்றாங்க, இருந்தது
மாற்றப்பட்டது வைக்கிறோம். அது மாதிரி இப்ப நாம என்ன பண்றோம், பல இடங்களை தேவையில்லாத பெயர்கள் நிறைய இருக்குது, வர்ற மாத்திரம். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும் போது எங்க அடையாளங்களை மறைத்து உங்கள் அடையாளங்களை நிறுவ நினைக்கிறீர்கள். நாங்கள் அதையெல்லாம் மீட்க காக்க போராடி அதிகாரத்தை கைப்பற்ற வருகிறோம். இழந்த பிள்ளைகள். அதனால்தான் ஒவ்வொரு தேர்தலும் வழக்கமான தேர்தல் எங்களுக்கு போர் களமாக இருக்கிறது. என் இனத்தின் தேர்தலாக மாறுதலாக நாங்கள் பார்ப்பது அதுதான். உங்களின் வெற்றி வழக்கமான ஒன்று. தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது வரலாற்றில் புரட்சி, மாறுதல், பெரும் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார். பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கா, அந்த பேருந்து நிலையத்தை மாற்று. இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு, அது ஐயா கருணாநிதி மட்டும்தான். இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். இந்த ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பார்க்கதானே போற. இப்பே வச்சு நல்லா அழகு பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். என்ன, தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவான். ஏன்னா அது கடைசியா வைக்கிற பூ, கடைசியா வைக்கிற பொட்டு, கடைசியா போடுற நகைங்கிறதுனால பார்த்துருக்கேன். சொந்தக்காரர் எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் இதுல கஷ்டப்படல, இஷ்டப்பட்டு தான் செய்ய போறேன். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கோம். அந்த மொத்த வழியையும் என் தோல்ல விட்டு போயிருக்கான். மொத்த வழியும். என்ன சிமா நீ இவ்வளவு கோபம்னு கொஞ்சம் தான் வெளிக்காட்டிருக்கேன். 5000 ஆண்டுகளாக வாங்கிய அடி, குறிப்பாக 500 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த கணம். இப்ப எப்படி இருக்கணும்? நான் வரலாறுனா என்னன்னு தெரியாதவன்ட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது. வரலாறுனா சகோதரர் அஜித் எடுத்த படத்தை பேர் சொல்லக்கூடாது. இது வேற, புரியுதா? இது வேற. வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரூலிஷன் சேஞ்ச், பெரிய புரட்சிகர மாற்றம் வரப்போகுதுன்னு ஒண்ணு இல்ல. செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல, செத்தவனே நம்ம வீட்டுல வந்து சாக கொடுத்துன்னு வந்து கேட்கறது. இது வரலாறு மாறுதல். இது ஒரு மாறுதலா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. நான் சொல்றதை கொஞ்சம் கவனத்தில் எடுப்பா. இதெல்லாம் தான் மாறுதல். தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலே மரியாதை. என் மண்ணுக்காக, என் இனத்திற்காக, எனக்காக நின்றவன், எனக்காக போராடி செத்தவன், அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை. அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம். அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது, எல்லாரும் படத்தையும் மாட்டி மாட்டி கும்பிடுறது, அது கட்டம் இல்ல, வெறும் நட்டம். ஒரு என்னவோ இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த அவங்க தாத்தா காலங்களில் செத்து இருக்கணும். இல்லைன்னா எல்லாரும் நாசமான பிறகு பிறந்து நம்மளும் கூட்டமா போயிருக்கணும். ஆனா நாயா பிறந்தா கூட நாடு வீட்டுல சுதந்திரமா நக்கி திண்டு செத்துருக்கலாம். இந்த தமிழனா பிறந்தது ஒண்ணு இருக்கு பாரு, தெரியாமல அவ்வளவு பெரிய புரட்சியாளர் எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றான் பாரு, நாயிடா தமிழன், நாய் அப்படிங்கிற. நாம புலி சிங்கம் எல்லாம் போயிட்டு, அவர் ஒருத்தர் தான் சொன்னார், உண்மை சொன்னார். என்ன? நாய் தமிழன். ஏன் நாயவன்? நாய்க்கு தட்டிலே சோர்வை, கோழி கொத்தும், காக்கை கொத்தும், அணில் திங்கும், பேசாமல் இருக்கும்டா அந்த நாய். ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னும் ஒரு நாய், சக நாய் வந்து தட்டிலே வாய் வைக்க வந்தால் கடித்து குதறும்டா. இதான்டா தமிழங்கிறோம். தெலுங்கு வந்தா ஆட்சி கொடுத்துரு, மலையாளி வந்தா கொடுத்துரு, கன்னடம் வந்தா கொடுத்துரு, பீகாரி வந்தா கொடுத்துரு, தமிழ வந்தா
ஐயா குறுக்க விழுந்து படுத்துடும். இது ஒரு கூட்டம்டா, இது ஒரு கூட்டம். அண்ணன் வந்து மாரியாத்தா கையில கூட 2 வகையில தான்டா வேப்பிலை இருக்கும். நான் விரலுக்கு ஒரு வேப்பிலை வச்சு அடிச்சு எழுப்புறேன். அப்பவும் எனக்கு இந்த இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன வரும்னா பரிதாபம் வரும். உங்களோட போயிருக்க வேண்டியது ஐயா, எனக்கு ஏன் இதெல்லாம் ஏற்றி விட்டு போனீங்க? அவன் படிச்சா அவன் பாட்டுக்கு உசிப்பி விடுறான், உசிப்பி விடுறான். பாத்தியில எப்படி சொல்றாம, நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் அப்படியே நிமிந்துக்கிறது. நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி குண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். அப்ப என்ன பண்ணிருது, டபக்குன்னு அப்படியே முறுக்கரிக்குது. போலாம் வா வாடா. நந்தமிழ் நாடாலும் சொந்த நன் மைந்தர்கள் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய் முத்துப்பல் பகைப்படை நம்படை முன் நிற்காது போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். நந்தமிழ் தாய்க்கெதிர் இந்திக்கும் ஆட்சியா? எப்படி கேட்கிறான் பாரு. இப்ப இந்திக்கு ஆட்சி, இந்திக்காரனுக்கு ஆட்சி. நந்தமிழ் தாய்க்கெதிர் இந்திக்கும் ஆட்சியா? நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய் வந்தவர் போயினர், வந்தவர் போயினர். செந்தமிழ் செல்வமே மணிமுடி, மணிமுடி பூனடா, மணிபடி மணிமுடி, மணிமுடி சூட்டி கொட்டடா முரசம்ங்கிறான். வந்தவர் போயினர் செந்தமிழ் செல்வமே மணிமுடி புனைந்தனன் கொட்டடா முரசம்ங்கிறான். யாருக்கு சொல்றான்? எனக்கு தான் சொல்றான். வந்தவன்லாம் போயிருவான்டா, செந்தமிழ் செல்வனே மணிமுடி சூடாடாங்கிறான், ஒழுத்துறான்றான். தண்ணி ஊத்தி எழுதுனா கூட கொஞ்சம் தொடச்சிட்டு படுத்துருவான்ட்டு வெந்நீரை ஊத்திடுறாப்ல. தூங்கும்போது தண்ணி ஊத்தி எழுப்பினா என்ன பண்ணுவான், தொடச்சிட்டு போப்பா அப்படின்னு படுப்பான். வெந்நீரை ஊத்திட்டா அப்படி வெந்நீரை ஊத்தி ஊத்தி எழுப்பிக்கிட்டே வராப்ல. தமிழே தமிழருக்கு தாய்மொழி என்போம், தமிழ்நாடு தமிழருக்கு தாயகம் என்போம். தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை, தாவும் புலிக்கு நரியந்த மூளைங்கிறான். இங்க எல்லாம் சேட்டை. இந்திக்காரனை உள்ள விட்டுட்டு அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு நீ நாட்டம் கட்டிட்டு இருக்க. நீ என்கிட்ட நீ குடு, நான் வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தூக்கி கழிச்சு போடுறேன், அவ்வளவுதானே. என்ன பண்ணுவேன் நீ? நீ எப்படி சேர்த்தியோ நான் அப்படி நீக்கிறேன். எவனாவது கேட்க வந்தா செவல்ல 2 சாத்தி பேக்குறேன். ஏன்னா இது என்ன தூங்கியது உண்டு தமிழர்கள் முன்பு, பகை தூளாக மன்றோ எழுந்த பின்புங்கிறான். தூங்கியது உண்டு தமிழர்கள் முன்பு, பகை தூளாக மன்றோ எழுந்த பின்புங்கிறான். தீங்கு புரிந்திடும் வடக்கனின் என்பு, தீங்கு புரிந்திடும் எப்படி சொல்றாரு பாருங்க. தீங்கு புரிந்திடும் வடக்கனின் என்பு, என்புனா என்ன? எலும்பு. சிதைந்து முடிக்கப்படும், சிதைந்து அழிக்கப்படும், சிதைந்து ஒழிக்கப்படும். தமிழரின் வன்புல, தமிழரினுடைய வம்புல சிதைத்து அழிக்கப்படும். இந்த ஆட்டத்தில் நீ வேற எங்கேயாவது வச்சுக்கணும்ன்றான். அன்னைக்கே கணிச்சிட்டாப்ல வந்து உள்ள வந்து புகுந்து 1 கோடி 1.5 கோடிக்கு மேல ஆளுகள் வந்து ஆட்டம் காட்டுவான்ட்டு. தமிழ்நாடுன்னு ஒண்ணு புதிதா இவர்கள் பெயர் வைக்கல. நம்ம அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் அங்க காலத்தில் இருந்து எப்படி தமிழ்நாடு, நம்ம கூட தமிழ்நாடு என்றுதான் சொல்றோம். நமது முன்னவர்கள் உலகம்ங்கிறான். தமிழ் உலகடா, தமிழனுடைய இது உலகம்ங்கிறான்.
பாரதி பாடும்போது தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். ஆன்றோரும் சான்றோரும் ஆண்ட நமது நாடுடாங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு 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 மூச்சுக்கு 300 தடவை படித்தோம். தமிழ்நாடு பிரிந்து மாநிலமாக வரும், அதற்கு தமிழ்நாடு என்று இவர்கள் பெயர் சூட்டுவார்கள். அதை சூட்டச் சொல்லி போராடி ஒருவன் உயிரீகம் செய்வான் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பாடினார். ஏன்? உண்மையிலேயே இது தமிழ்நாடு, அதனால் பாடினார். ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு தமிழ்நாடுன்னு வைக்கலையே, தமிழ்நாட்டிற்குத்தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்குது. அதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தது, பிறகு மறைக்கப்பட்டது, நாம் திருப்பி வந்து அந்த பெயரை சூட்டி இருக்கிறோம் என்றுதான் அவர்கள் அந்த பெயரை சூட்டி பேசியதில் குறிப்பிடு. இல்ல, அவருக்கு பின்னாடி வர நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாரதிதாசன், வீரனா அது சாராயத்துக்கு வீரன்னு பேர் வைப்பாங்க உலகத்தில். அப்ப இனிமே நம்ம பாட்டங்களை எல்லாம் வாங்க சாராயம் அப்படிதான் நீ நம்ம கூப்பிடணும் போல இருக்கு. கொடுமடா கொடுமடா. நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் அவர்கள் தமிழ்நாடு 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 என்றுதான் வலியுறுத்தி வலியுறுத்தி பாடி வருகிறார். மூவேந்தர் முறை செய்தது நம் தமிழ்நாடு, தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு. தொடர்ச்சி அப்படிதான் பாடி வரல. நாவலரும் பாவலரும் ஆண்டதின் நாடு, நிமிர்ந்து நீ நாம் தமிழர் என்று பாடு. முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ் நாடு, நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடுங்கிறார். தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு, தமிழ் மறவனே தமிழ் வீரனே நீ ஒற்றுமையோடு. எப்படி பாடுறாரு பாருங்க. முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ் நாடு, நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடு. அதான் இப்ப ரொம்ப முக்கியம். தத்தும் தவளைக்கு இடமா முல்லைக்காடு, நம் தமிழகத்தில் கால் வைப்பதா இந்தி பேடு. நத்தை உறவாடுவதா சிங்கத்தோடு, நாம் தமிழர் என்று முரசறைவாய். இப்படிலாம் எந்த மொழியிலடா பாவலன் இருக்கான்? எவன் இருக்கான்? இங்கே ஹுமாயூன் கூட சொன்னாங்க, கல்வி என்பது ஒரு மனப்பாடம் செய்வது, ஒப்பிப்பது, எழுதுவது, தேர்வில் மதிப்பெண்ணை பெறுவது. இது ஒரு கல்வி முறையாக கட்டமைக்கப்பட்டு விட்டது. படிப்பிற்கும் கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வேற. இங்கே போற்றி பேசிய நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவரெல்லாம் 6ஆம் வகுப்பு அவ்வளவுதான். தாத்தா காமராஜர் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு தான். எவ்வளவு ஆழ சிந்திச்சு ஒவ்வொரு கருத்தையும் எப்படி
இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் பேர பிள்ளைகள் இதையெல்லாம் உயர்ந்த சிறந்த தத்துவமாக எடுத்து பேசுகிறோம் என்றால் அது அறிவல்ல, ஞானம். அன்பு பிள்ளைகளே, அறிவது அறிவு. தான் அறிந்த ஒன்றை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி பொருத்தி பேச வேண்டும் என்கிற உணர்த்துதே அதற்கு பெயர் ஞானம்.